சேலம் எல்லை பணமழை பொழிந்து எனக்கு பணிகார மழை செய்தவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? எப்பா இவங்களை பாருங்கள், இவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் என்னுடைய கோயிலுக்கு ஒருத்தன் வந்தான். நான் சொன்னேன், அடே உன் ஊர் எல்லைக்குள்ளே போனேன், ஒரு பொம்பளை பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காடா, அவளுக்கும் நான் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்திருக்குடா மகனே அப்படின்னு சொன்னேன். அந்த பணியாரம் சுட்டது யாருன்னா இந்த அம்மா தான். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல சுவைக்க போட்டாங்க. உன் வீட்டில் பணமாக வந்து கொட்டுமுடான்னு சொன்னேன், கொட்டுச்சா கொட்டலையாடா? கொட்டுச்சு. அதையும் சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. கோயிலுக்கு எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தார். நான் அரை மனுஷர் தான் வந்தேன். இது என்னங்க கோயிலாக கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னங்க எனக்கு நல்லாயிட்டு போயிடுதுன்னுட்டு இருந்தேன். நான் புது துணியெலாம் எடுக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு 5-6 மாதம் நம்ம செத்து போயிடுவோம், எதுக்கு அந்த துணியெலாம் எடுத்துக்கிட்டுன்னு இருந்த துணியெல்லாம் எங்கள் அக்கா பிள்ளைக்கு தள்ளி கொடுத்துட்டேன். எனக்கு வேணாம் பாப்பா அப்படின்னு. எனக்குள்ளே இந்த சைடு எல்லாம் வெறும் கட்டியாகவே இருக்குங்க. இவர் எங்கே பார்த்தாலும் கோயிலாக கூட்டிகிட்டு போகிறாரு, என்னவோ நல்லாவதா இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தில் தாங்க வந்தேன். இங்கே ஐயாக்கிட்ட வந்து வாக்கு கேட்டு போனதுலேருந்து தறினா ஓட்டவே மாட்டாங்க. அப்போ ஓட்டினேன். இப்போ 16 வருஷத்து பிள்ளை மாதிரி தறி ஓட்டுறேன், சாப்பாட்டு வேலை செய்கிறேன், துணிமணி துவைக்கிறேன், எல்லா வேலையுமே செய்கிறேங்க. கோடான கோடி நன்றிங்க கருப்புசாமி ஐயாவுக்கு. நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு பயத்தோட கருப்புசாமி ஐயா அவர்களுக்கும் வாக்கு சித்தர் ஐயப்பசாமி ஐயா அவர்களுக்கும் திருவடி வணங்கி எங்களுக்கு நடந்த அதிசயம் அற்புதம், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், வந்து சென்றுள்ள அனைத்து மக்களுக்கும் ஐயாவினுடைய கருப்புசாமி ஐயாவினுடைய அருளும் ஐயாவினுடைய வாக்கும் சித்தி பெற்று எல்லோரும் எங்களுக்கு கிடைத்த அருள் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தினால அவங்களால சரியாக சொல்ல முடியல. சாமிகிட்ட நாங்கள் வாக்கு கேட்கும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து சாமி இப்படி கையை பிடிச்சாரு, உனக்கு எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும், உனக்கு வலது பக்கம் வலிக்குதா சாமின்னு கேட்டாப்படி. ஆமாம் சாமி அப்படின்னு சொன்னாப்படி. ஒரு நிமிஷம் கையை பிடிச்சி பார்த்துட்டு, உனக்கு சரியாயிருச்சு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில் இருந்து இன்னை வரைக்கும் சுமார் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. எந்த உடலில் எந்த ஒரு அந்த வலியோ அந்த கட்டியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் எங்கள் குடும்பத்தார் நாம் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கருப்புசாமி ஐயாவுக்கும் ஐயப்பசாமி ஐயாவுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது நாங்கள் வந்து பண கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ சாமி சொன்னார், 1 மாதத்துக்குள்ளே உனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னார். எந்த வகையில் கிடைக்க போகுது, நாம் இவ்வளோ கடனோடு இருக்கிறோமே, எப்படி சாமி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு யோசனையில் இருந்தேன். 7வது மாதம் என்ன மாதம் வருதுங்க? ஜூலை பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் அவருக்கு வந்து ஒரு ஆலயம் நாங்கள் இருக்கிற பகுதியில் கட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கே போகும்போது எங்களுக்கு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கிட்டு போகிறதுக்கு கூட எங்ககிட்ட பணம் இல்லை. ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு சாமி கும்பிட வந்தது. அப்போ அந்த சாமிக்கிட்ட ஒரு 50 ரூபா வச்சது. அந்த 50 ரூபாயை எடுத்துகிட்டு வா, நாம் போய் சாமிக்கு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கி நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அதையும் மறந்து விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எங்கள் பேத்தி ஃபோன் பண்ணுறோம், அப்படி தாத்தா நம்ம வீட்டில் பணம் கொட்டி கிடக்குது, அது எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு கனவோ இதே கிடையாது, பொய் கிடையாது, உண்மை சத்தியம் நிஜம். அப்போது எவ்வளோமா எந்த இடத்துல இருக்குதுன்னு சாமிக்கு முன்னாடி இருக்குது, தறியை நாங்கள் தறி போட்டிருக்கோம், தறிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். அப்படி அது நடந்து ஒரு 4 நாள் ஆச்சு. மறுபடியும் 3:45 நைட்டு நான் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சேன். லைட்டு போகலான்னு போய் பார்த்தா அங்கே பணம் கொட்டி கிடக்குது. என்னடா இவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து இன்னும் வேற எங்கேயா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா சமையல் அறைக்கும் தறிக்கும் சென்டரில் ஒரு 10 அடி கேப் இருக்குது. அந்த 10 அடி கேப்பு பூரா பணம்.
பணம் கொட்டி கிடந்தது. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பிவிட்டு அந்த பணத்தை பாருங்கன்னு சொன்னேன். பார்த்த உடனே இவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த திக்குன்னு சொன்ன உடனே காய்ச்சல் வந்துருச்சு. இப்படிப்பட்ட இன்னும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. நிறைய வாக்கு சொல்ல அவருக்கு வழிவிட்டு என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன். இந்த அற்புதங்கள் செய்த சாமி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தீர்க்க ஆயுசும் வெற்றியும் ஒரு தெய்வத்தின் அருள்வாக்கு சக்தி உனக்கு சித்திக்கும். அது என் தங்கை மாரியம்பாளாக இருப்பாள். வெற்றி மாற கொடுப்பா. ஆம்பளைக்கு தான் மாற போடணும். இந்தாப்பா, செல்வங்களை பெற்று கடன்களை தீர்த்து கோடி செல்வங்களோடு மீண்டும் என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். உனக்கு பின்னே என் பக்தர்கள் தொடர்வார்கள். உனக்கு பின்னால என்னை தேடி நிறைய பக்தர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க, வெற்றி வாழ்க. எல்லா இனிமையும் பெருகும், ஆனந்தமும் இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கடையநல்லூர் கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாச்சா? வெற்றி உண்டு. இன்னொரு தரம் கால் வந்து உனக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதை உனக்கு வாங்கித்தாரேன். வெற்றியாக நடக்கும். கடன்கள் தீரும். வேறு என்னப்பா வேணும்? கடன் தீரும்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாக்கெட்டில் பாஸ்போர்ட் யாருடா வச்சுருக்கா? கால் வந்துட்டு வா. பட்டுக்கோட்டை பக்கத்தில் கோட்டை பாக்கு வித்தவனி நாம் இல்லை. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே பேச வேண்டாம். ஆன்லைனில் எல்லாம் பார்த்துட்டியா? உன் பாஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிளான இடத்த தேடியாச்சா? 22 நாளையில் உனக்கு அங்கேருந்து விசா வரதுக்கு ஏற்பாடு நடக்கும். ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒரு கம்பெனி உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். இந்த கடனையும் தீர்த்து தரேன். காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேறு என்னடா வேணும்? அவ்வளோதானடா. கடனை தீர்க்கணும், வெளிநாட்டுக்கு போகணும். இந்த அப்படி நிறைய சம்பாத்தியம் செய்வாய். பல லட்சங்களை அனுபவித்து வருவாய். ஆமாம், அதை முடித்து கொடுத்துருவோம். ஒரு 9 மாதம் பொறுமையாரு, முடிச்சிருவோம் போ. அதே பாண்டிச்சேரி இல்லை. காலில் வந்துட்டு வாங்கப்பா. ஓட்டான் கூடுது எங்கள் தமிழன்னை எத்தனையோ திங்களாய் செங்கதிராய். தம்பி, உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர்? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் வேதனையும் இருக்குது. தொழிலை சீராக நடத்த முடியாத மனக்குழப்பம், பிள்ளையினுடைய உடல் அறிவு சம்பந்தமான மனக்குறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும். அடுத்து வளமான புதிய தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற சில சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்குது.
அதுக்கு வேண்டிய பொருள் உதவிகள் இல்லாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்னடா வேணும்? பக்கத்தில் வாங்க. அதான் உடலும் அறிவும் தெளிவுபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், கண்ணை முடிக்கா உன்னை ஒரு பார்வை பார்க்கட்டும். ஆயிரம் கால் வந்துட்டு வரலாம். இவன் டாக்டர் ஆயிடுவான். அப்பாவுடைய உடலை நான் காப்பாற்றிடுவேன், அம்மாவுடைய உடலை ஒரு டாக்டர் காப்பாற்றுவார். புரிஞ்சுக்கணுண்டா தம்பி. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருங்க, புண்ணியமானதுப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி. இன்னும் இங்கே வெண்ணிதாரி திருநெல்வேலி எங்க? இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை. இஸ்லாமியர் யார் இதில்? கால் வந்துட்டு வரலாம். யாருமா? பக்கத்தில் வரலாம். என்னப்பா சும்மா இருக்கியா? என்ன எத்தனை முன்னாடி கால் வந்துட்டு வா, தொண்டை அடைக்கும். நல்லா இருக்கியா? என்ன வேணியா? உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். என்ன வேணும்? அப்படியா? எத்தனை குடும்பம் ஒன்றா இருக்கணும்? சபாஸ், கால் வந்துட்டு வா. அதான் கேட்டேன் விவரத்தை. சரி இருக்கட்டும்னு பார்த்தேன். இரட்டை தாழ்பாள் இருக்கு. ரெண்டு குடும்பம் ஒன்றா இருக்கணும். உழைப்பும் அதே மாதிரி சமமாக போகணும்ல. போகலல்ல, அப்போலாம் எப்படி ஒன்றா இருக்கும்? ஏற்கு மாதிரி தான் நடக்கும். அப்போ உன் மண்டையை திருத்தணுமா வேண்டாமா? கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கும், இன்னொரு குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். பகையாமல் இருக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். ஆசைக்கு ஒன்று, அன்புக்கு ஒன்று. அதே நெல்லை மாநகரம் தன்னுடைய அப்படியா வீடு சொத்து சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன். யாரடா? கால் வந்துட்டு வா. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். சொந்தமென்றும் பந்தமென்றும் பார்த்து பகை வந்து சேர்ந்ததப்பா. இனிமேல் யாருக்கும் உதவி செஞ்சு நடக்கக்கூடிய உண்மை ஒன்றுமே கிடையாது. இப்போ உன் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு தெளிவு பண்ணி தரணும். வேறு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நீ மட்டும் கண்ணை மூடு. கொஞ்சம் இதயம் வந்து ரொம்ப பலூன் மாதிரி பம் 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 அடிக்கல. படபடப்பு அதிகம் இருக்குது, இதய துடிப்பு கூடுதலாக இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ கொஞ்சம் கண்ண விட்றா. உனக்கு என்னென்னு பார்ப்போம். ஆஹா, முதுகெலும்பு வலி, முட்டு வலி, அடிக்கடி மனக்குழப்பம், தலை சுற்றுறது மாதிரி ஒரு ஃபீலிங், படுத்துக்கிட்டானே எதுக்கு எரிஞ்சு போகுது, ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எரிச்சல் எல்லாமே இருக்குது. இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்குது. சொல்லிடவா? குட்டுகளை சொல்லிடவா? எழுதி வச்ச தகடு மாந்திரிக பீடை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முறித்து உங்களை காப்பாற்றி தரேன், சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்தா ஜெயிக்க வைக்கிறேன், வெற்றியாக்கி தாரேன். கவலையப்படாத. பணத்தை அள்ளி தாரேன், கடனை தீர்த்து தாரேன், ஆயுள் ஆரோக்கியத்தை உணர்த்தி உயர்த்தி தாரேன். மக்களை வாழுங்கள், வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமி
நான் பெற்ற பிள்ளை கண்ணீர் வடிக்கானே, அதுக்கு என்ன முடிவு வச்சுருக்கிய ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறானே. பிள்ளைய பற்றி யாருப்பா? எங்கப்பா இருக்கான் பிள்ளை? என்ன செய்தான்? இப்போ அவனுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா எனக்கா வேணும்? டீ காப்பி எதுவும் வேணுமாக்கா? வேறு துண்டல் ரெண்டு வேணுமா? வேறு என்ன வேணும்? ஆ, நெஞ்சு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்மதாமிக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். காக்கை இனம் போல எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தாத்தாவை போலவே இருப்பான். உன் மகனுக்கு ஆம்பளை பையன் கொடுக்க சொல்லி உத்தரவு. ஆனால் மருத்துவத்தில் பிறக்காது, தெய்வ சக்தியால் பிறக்கும். கால் வந்துட்டோம். கால் வந்துட்டு வரலாம். உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. தம்பி, ஈரல் சம்மந்தமாக எதுவும் போய் ஸ்கேன் எதுவும் பார்த்தியா? ஈரல் சம்மந்தமான இடத்துல தான் அது பதிவாகிருக்கு. அதெல்லாம் குணமாயிரும், கவலைப்படாத. உயிர் கண்டன் இல்லை, குணமாகிட்டோம். போ. நாட்டு உள்ளி சிறு வெங்காயத்தை உணவில் சேர்த்து வா, எல்லாம் குறைஞ்சிரும். நல்லா எஸ். கர்மதாமிக்கு ஹைகோர்ட் ராசா, நெல்லை மாநகரத்தில் ஹைகோர்ட் ராசா கோயில் எங்கே இருக்குது? நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா? கால் வீட்டு பக்கம் தானே, அதான் பக்கத்தில் இருக்காரா, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. தம்பி வாடா. நல்லா இருக்கியா? சரி சரி. ஃபோனில் மெசேஜ் நிறைய அனுப்புவான். ஓகே ஓகே ஐயா. சரி சரி. இப்போ என்ன செய்யலாம்? பக்கத்தில் வாங்க, விளையாடாமல் கரெக்டாக வாங்க. இது யாருடா? அப்படியே உங்கள் அப்பா பேர் எங்கே இருக்காரு? அப்படியா? என்ன வேணும்ப்பா? ஒன்றும் கவலைப்படக்கூடாது, வளவளன்னு பேசக்கூடாது. தம்பிக்கு ஒரு தொழிலை அமைச்சு தரேன். இதே நெல்லை சீமையில் நிறைவாக இருப்பான், பல லட்சம் சம்பாத்தியம் செய்வான். தேவையில்லாத நட்பால் இப்போ மனக்குழப்பம் அடைந்திருக்கிறான். அவங்கள்டிருந்து பிரித்து தாரேன். ஒரு பெண்ணால் அவஸ்தைப்படக்கூடிய விதி இருக்குது, அதையும் மாற்றி தெளிவாக உயர்வாக வாழ வைக்கிறேன். இந்த அப்படி வா, பக்கத்தில் வாமா. கர்மதாமிக்கு இந்த ரூபாய் தரேன். இந்தாடா, காசு பணம் வச்சுக்கா, கருத்தோடு இருந்துக்கா. அடுத்து பேசுவோம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பாண்டியராஜன் கோயில் எங்கடா இருக்கு? பாண்டியராஜன் கோயில், பாண்டியராஜன் கோயில் எங்கே இருக்கு? முன்னீர் பழம் யாருக்கு? உனக்கு முன்னீர் பழமா? அப்படின்னா நான் சொல்கிற கோயில் உங்கள் ஊரில் இருக்கணுமே. கொஞ்சம் தள்ளி போவேல இடது பக்கத்தில் முள்ளுக்காட்டுக்குள்ளே போனோன்னு இருக்குமே. இருக்கலாம். பேபே காலை விட்டு வா. நீர் குடிப்பீரா? இது எதுக்கு வம்பு எழுதி கிடப்பா? ஆமாண்டா போச்சு. உட்காரடா தம்பி. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி கண்ணமுடு. அப்படியா? இவனை 3 வாரத்துக்கு விட்டுரு. கால் வந்துட்டு வா. வரலாம் வா. 3 வாரம் கழித்து என்னை வந்து பார். பக்கத்தில் வா. மனது அலப்பாயுது, ஒருநிலைப்படாத உள்ளமாக இருக்கிற, அதனால் 3 வாரம் கழித்து வா, வெற்றியாகும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா 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 கேட்டு பார்க்குறேன். வள்ளியூர் எல்லை யார் இருக்கா? வள்ளியூர் எல்லை, வள்ளியூர் எல்லை
வள்ளியூர் எல்லை. நீங்களாம் கொஞ்சம் அங்கே போய் உட்காருங்க. வள்ளியூர் எல்லை. கருப்பசாமிக்கு அப்படியா? சரி பார்ப்போம். யார் வந்திருக்கான்னு கேட்கணுமா? முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே. திருவண்ணாமலை வாராயோ வெண்ணிலாவே. உங்களை எனக்கு தெரியாது. அது திருவண்ணாமலை. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா சப்தகனிமார்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க? சப்தகனிமார்கள் இருக்காங்களா? கோயில் கும்பாபிஷேகம் எப்போ? அப்படியா? நீ அதில் முக்கியமாக இருந்தியா? சரி, எடுத்து வச்சியா? வந்து நிற்கிறாங்க 7 பேரும். அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு என்னடா செஞ்சு தரணும்னா? பண விஷயத்தை முடிச்சிட்டேன், கவலைப்படாத. அந்த வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுதான், கேட்பியா நீ? ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் உன் வியாபார ஸ்தாபனத்துக்கு வலது பக்கத்தில் செவரளி பூவும் குங்குமமும் எலுமிச்சங்கனியும் செதறி கிடந்துச்சு. கிடந்துச்சா? கால் வந்துட்டு வா. பார்த்தீங்களா எவ்வளோ விவரமாக நடந்தது? சுமர்கிறானே கர்மசாமிக்கு இந்தா. அதனால் அந்த வியாபாரத்தை அடிக்கடி கட்டி முடக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வெட்டி ஜெயிக்கு தாரேன், வியாபாரத்தை பெருக்கி தாரேன், காப்பாற்றி தரேன். பிள்ளையை பற்றி இனிமேல் கட்டணம் நீ அடுத்த வாரம் வந்து காடு. நல்லா அதே திருவண்ணாமலை. கால் வந்துட்டு வாடா தம்பி. தாத்தா கை விட்றா. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். வரலாம் தம்பி. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, கீதையின் சாரம் அது. என்ன பின்னால் ஒருத்தன் ஜடாமுடிக்காரன் நிற்கான். அவன் யார்? முனீஸ்வரம் வராறாங்க. கால் வந்துட்டு வா. வரலாம். உன் தாய் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் குறை இருக்கும். ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே வலியும் வேதனையும் இருக்குது. சரியாக கால் தூக்கி வைக்க முடியாத குறை நடந்துக்கிட்டு. ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இப்போதைக்கு உனக்கு தொழிலில் நஷ்டமும் வருமானம் இல்லாத வேட்கையும் உன்னை துன்பப்படுத்துகிறது. உன் வாழ்க்கையை பற்றி விரக்தியும் வேதனையும் இருக்குது. அவங்கள காப்பாற்றினா போதும், நம்மளை பற்றி கவலைப்படாண்டாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. கால் நின்றுவான். ஆனால் நான் உன் இஷ்டத்துக்கு வர மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியும். உண்மையா இல்லையா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கர்மசாமிக்கு இந்த மாதிரி எடுப்பா. பாண்டி சித்தர் கழுத்தில் இருக்க மாதிரி எடு. வாடா. இந்தா உனக்கு தொழிலையும் தாரேன், நல்ல வாழ்க்கையும் தாரேன், பெற்றோர்களுடைய கவலையையும் கடனையும் தீர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன். இந்தா கூப்பிடு கருப்பசாமியே. இந்தாடா செல்வாக்காரு செல்லக்குட்டி மகனே, போயிட்டு வா. பேச முடியாது. அதே திருவண்ணாமலை எல்லை. கால் வந்துட்டு வாடா. முருகா வைத்த வரைக்கும் முருகா. தம்பி வா. என்ன செய்யணும் உனக்கு? லோனு கிடைக்காது. என்ன இப்போ கேட்டிருக்க பேங்கில் தரமாட்டோம்ட்டாங்க. அது செட் ஆகாது, நம்பாத. உன் பணம் செலவழியும்.
ஆனால் நான் 1.5 மாதம் கழித்து நீ ரெடி பண்ணிட்டேன்னா உனக்கு பணம் நானே வாங்கி தருவேன், உன் கடனை தீர்த்து தருவேன். இந்தா தொழிலையும் பெருக்குதேன், வெற்றியாகி தரேன். நல்லா கர்மசாமிக்கு